நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். வாகன சட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதில் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃபிலிம் கண்ட்ரோல் ஒட்டுவாங்க. அதாவது வாகனத்தில் இந்த பிளாக் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. அந்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு எந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70% விசிபிலிட்டியில் ஒட்டணும். சைட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 50% விசிபிலிட்டியில் ஒட்டலாம். இது எதுக்குப்பா காரை எதுக்காக இதில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினா போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் யாராவது ஒருத்தவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு பிளாக் ஸ்டிக்கர் போட்டுக்கிட்டு அவங்க வாகனத்துக்குள்ளே இருக்கலாம். அந்த போல் ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற சமயத்தில் போலீஸால் அவங்கள நேரடியாக உள்ளே பார்க்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சைட்லாம் மறைச்சி இருந்தது மூடி இருந்ததுன்னா வியூ சரியாக கிடைக்காது. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்டும் நடக்கும். ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் இத்தனை பர்சன்டேஜில் ஒட்டணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பண்ணுற நபர்களுக்கு மோட்டார் வாகன சட்டத்தின்படி 500 ரூபாய் அபராதம். மீண்டும் பண்ணுறாங்க அப்படின்னா 1000. அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே போகும். இதனால் லைசன்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கு அதிகபட்சமாக எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை விற்கணும். அதுக்கு குறைவாக விற்கலாம். அது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ஆர்பியை தாண்டி ஒரு பைசா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாலும் அது இந்திய சட்டப்படி குற்றம். ஒரு ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் ஃபைனும் அது மட்டும் இல்லாமல் 1 வருடம் வரைக்கும் சிறை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருவேளை நீங்கள் எம்ஆர்பிக்கு அதிகமாக உங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க அல்லது எம்ஆர்பி மேலே வேற அவங்க ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டை ஒட்டி அந்த எம்ஆர்பிக்கு அதிகமாக அந்த பொருளை விற்கிறாங்க அல்லது எம்ஆர்பியே தெரியாமல் ஒரு பொருளை விற்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் ஃபைட் பண்ணி கேஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு படம் வருது அப்படின்னா அதிகபட்சம் அன்னைக்கு நைட்டு ஒரு படம் மட்டும் தான், அடுத்த நாள் காலையிலே எல்லாரும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்கறது அல்லது சிடி போட்டு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் வெப்சைட் மூலியமாவோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராமில் இருக்க லிங்க் மூலமாவோ நீங்கள் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணுறீங்க அல்லது அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வேறு யாராவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சட்டப்படி குற்றம். செக்ஷன் 66 ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் ஃபைனும் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பே பண்ணி அதில் வீடியோ பார்ப்போம். அதெல்லாம் ஃபைன் கிடையாது. இல்லீகலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படங்களோ அல்லது மற்ற விஷயங்களை ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அல்லது யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளாகவே இந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் மேரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்த இஷ்யூஸ் தான். இதன்படி இந்தியாவில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், பெண்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும். ரீசெண்டாக ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்லிமெண்ட் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஆண்களுக்கு திருமண வயது 21 பூர்த்தி அடைந்திருக்கணும், பெண்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைக்கணும். இந்த தேதி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். இதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு அப்படின்னா ஃபியூச்சரில் இதெல்லாம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டில் ஆண்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், பெண்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தால்தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மோட்டார் வாகன சட்டம் 199A இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் பசங்கள்கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்புறது சட்டப்படி குற்றம். அப்படி கொடுக்கறக்கூடிய நபர்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அல்லது கார்டியனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அப்படியே விட்டுருவாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க. சரிப்பா சிறை தண்டனை தானே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்த வண்டியை ஒரு ஓட்டிட்டு போனாரோ அந்த வண்டியோட ஆர்சி புக்கை ஒரு 12 மாதத்துக்கு அதாவது 1 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 25 வயசு வரைக்கும் யார் அந்த மைனர் வண்டி ஓட்டுன்னு போனாங்களோ அவங்களுக்கு லைசன்ஸ் எடுக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்க பெட்ரோல்களோ அல்லது கார்டியன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சின்ன பசங்கிட்ட வண்டி கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இதுவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால் மைனர் பசங்க கிட்ட யாரும் தயவு செய்து வண்டியை கொடுக்காதீங்க அப்படின்ற